அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் மட்டுமில்லாமல் தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். உலகம் அனைத்திற்கும் இருள் அகற்றும் ஆதவனாகும், புற இருள் நீக்கும் நவகிரக நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு தனது உச்சபல ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு மலரும் புண்ணிய தினமாகும். தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும். மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு, கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் வீரிய குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு. ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது. அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர். நமது சூரிய மண்டலத்தில் திகழும் 8 கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது. நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது சரீரத்தில் இதயம், இரத்தம், நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே. மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது. மேலும் சூரியனே ஆத்மகாரகன் ஆவாறு, அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன். ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள். அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது. தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது. மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும். அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே. இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசிக்கு மாறுவதன் மூலம் தற்போதைய குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. தன்னிகரற்ற பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழவுள்ள புண்ணிய தினங்களை கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது. இன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருகப்பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பனி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும். கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலயத்தில் தெய்வீக புனித தடாகமான மானச சரோவர் கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது. இப்பொழுதும் திருக்கைலாயகிரி யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர். இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதத்துல சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக
என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் 17ஆம் தேதி வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு. அதன் பிறகு அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாதுங்க. கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி இணைந்திருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க. பண வசதி திருப்திகரமாக இருப்பினும் அதற்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. எந்த செலவையும் குறைத்து கொள்ள இயலாது. மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமையிருக்குது. வயோதிகர்கள் குளியலறைக்கு செல்லும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கிரகநிலைகளின்படி ஒரு சில பாதிப்புகள் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிம்மராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் எல்லாமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சித்திரை 17ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் குரு பகவான் ஜீவனஸ்தானமாகிய ரிஷபத்திற்கு மாறுகிறாருங்க. ஜீவனக்காரகரான சனி பகவான் செவ்வாயுடன் கூடி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. இருந்தாலும் பொறுப்புகளும் வேலை சுமையும் சக்திக்கு மீறியதாக இருப்பதால அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில தருணங்கள்ல வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் கூட மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அத்தகைய தவறான எண்ணங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம். புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் திருப்தி இருக்காது. ஆனால் கூடிய விரைவில் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. அடிக்கடி விற்பனை சம்பந்தமாக வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. புதிய முயற்சிகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது அவசியங்க. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் வருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. ஆபத்து வரும் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க புதன் பகவான். இதனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் எந்தவித பாதிப்புமின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கிரகிப்பு திறனும் நினைவாற்றல் ஆகியவை அதிகரிக்குங்க. பாடங்கள்ல மனம் பதியுங்க. மாதத்தில் இந்த கடைசி வாரத்தில் சிறு உடல் நலக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரங்கள்ல நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பது, நண்பர்களுடன் நேரத்தை கழிப்பது, தேவையில்லாமல் ஊர் சுற்றுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரை குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதன் பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு மாறிவிடுவதால சிறு சிறு பிரச்சனைகள் மனதிற்கு வேதனையை அளிக்குங்க. உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சக்திக்கு மீறிய உழைப்பும் பொறுப்புகளும் உடல் நலனை வெகுவாக பாதிக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சோலிங்கபுரம் யோக நரசிம்மருடைய தரிசனம் தோஷங்களை உடனடியாக போக்கி பாதுகாப்பு அளிக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.